மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. இன்னைக்கு வந்ததில் உடம்புல இருந்த அத்தனை குப்பையும் வெளியில் கொட்டி ஒரு மாதிரி க்ளீனான ஒரு ஃபீல் இருக்கு. ஐபிசி மங்கை நேயர்களுக்கு வணக்கம். கருகருன்னு அடர்த்தியான கூந்தல் உங்களுக்கு வேணுமா? வேண்டான்னு யாரு தான் சொல்ல போறா? முடிய அடர்த்தியாவும் கருகருணும் எப்படி வளர்க்கலாம் அப்படின்றதுக்கான சூப்பரான டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இதற்கு நம்ம பயன்படுத்த போற மூலப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நெல்லிக்காய். நெல்லிக்காயில உள்ள ஊட்டச்சத்துக்கள் முடி உதிர்வை கட்டுப்படுத்துவதிலிருந்து முடி வளர்ச்சியை ஊக்குவிப்பது வர பல வழிகள்ல நன்மை கொடுக்குது. இந்த நெல்லிக்காயை பயன்படுத்தி தலைமுடியோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துற சில வீட்டு வைத்தியத்தை இப்ப பார்க்கலாம். இந்த நெல்லிக்காயை பழைய காலத்துல இருந்து முடி பராமரிப்புக்காக வழக்கத்துல ஒரு பகுதியாவே வச்சிருந்திருக்காங்க. சொல்ல போனா இது முடியோட ஒரு அமுதம் அப்படின்னே சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் சி நல்ல ஊட்டமளிக்கும் பண்புகளை கொண்டது. அது மட்டும் இல்லாம கூந்தலுக்கு இயற்கையான கண்டிஷனராகவும் கூடுதல் மேன்மை அமைப்பு கொடுக்கறதுக்கும் இந்த நெல்லிக்காய் பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. அதனால நீங்க முடி பராமரிப்புக்கு யூஸ் பண்ற எந்த ஒரு பொருளா இருந்தாலும் சரி, அதுல இந்த நெல்லிக்காய் பொடியை கலந்துட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை பார்க்கலாம். அதோட நெல்லிக்காயை உங்களோட உணவு வழக்கத்துல ஒரு பகுதியா எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய முடி அடர்த்தி, முடி கருமை, முடி வளர்ச்சி இது எல்லாத்துலயுமே நீங்க மேன்மையை பார்க்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காயை யூஸ் பண்ணி ஹேருக்கான ஹோம் ரெமெடிஸ் எப்படி பண்றது அப்படின்ற ப்ரோ டிப்ஸை இப்ப பார்க்கலாம். முதல் டிப், நெல்லிக்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அதாவது நெல்லிக்காயை நல்லா உலர்த்தி ஏதாவது ஒரு கேரியர் ஆயில்ல போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அல்லது நெல்லிக்காயை நல்லா சாறாக்கி அதையும் நீங்க ஒரு கேரியர் ஆயில்ல போட்டு காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த நெல்லிக்காய் எண்ணெய் ஒரு பங்கு, அதோட 2 பங்கு தேங்காய் எண்ணெய் கலந்து உச்சந்தலையில நல்லா மசாஜ் பண்ணுங்க. இதை போல வாரம் ஒரு முறை நீங்க பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஹேர் ஃபாலிகல்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். அடுத்த விஷயம், நெல்லிக்காயை நல்லா பேஸ்டா அரைச்சு சாறு பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சாற்றோட கொஞ்சம் எலுமிச்சம் சாறையும் சேர்த்துக்கோங்க. இதை நேரடியா உங்களுடைய தலையில நல்லா தடவி நல்லா மசாஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஹேருக்கு இது சூப்பரான டானிக் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி மசாஜ் பண்ணிட்டு ஒரு 1/2 hour அப்படியே வச்சிருந்துட்டு ஒரு மைல்டான ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. அடுத்த டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல்லிக்காயை துண்டு துண்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் வைத்து அதை நல்லா கொதி பண்ணிட்டு அதுல இந்த நெல்லிக்காய் துண்டுகளையும் போட்டு எண்ணெயோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணுங்க. அதுக்கப்புறமா அதை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை நீங்க ரெகுலரா ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு வரலாம். இது உங்களுடைய ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணும். இது தவிர்த்து நீங்க ஆம்லா எண்ணெயோட பாதாம் எண்ணெயையும் கலந்து முடி வளர்ச்சிக்காக யூஸ் பண்ணலாம். தயிர், நெல்லி பொடி இந்த 2ஐயும் கலந்து ஹேர் மாஸ்கா கூட நீங்க போடலாம். இந்த மாதிரி மாஸ்க் நீங்க போடும்பொழுது உங்களுடைய பொடுகு, அரிப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பா குறைஞ்சே போயிடும். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற பல யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களுக்கு ஐபிசி மங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது. இன்னைக்கு வந்ததில் உடம்புல இருந்த அத்தனை குப்பையும் வெளியில் கொட்டி ஒரு மாதிரி க்ளீனான ஒரு ஃபீல் இருக்கு. ப்ளூபெரி, ஸ்ட்ராபெரி, பொமக்ரேனட் ஜூஸ் குடிப்பேன். ஸோ அந்த ரிமைனிங் லெஃப்ட் ஓவர்ஸ் கூட நான் என் மூஞ்சியில் யூஸ் மேயோனீஸ் கூட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். கூகுள்ல இருந்தது, ஸோ நான் ட்ரை பண்ணேன். இந்த விஷயம் வேற யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலாக நான் இப்போதான் ஜிம் ஜாயின் பண்ணியிருக்கேன் டு கெயின் வெயிட். கடலை மாவு, லெமன் அதெல்லாம் சில டைம்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் எவென்ச்சுவலி 3-4 monthsக்கு அப்புறம் போயிடும். ஆனால் அகேன் மறுபடி யூ டேன்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு நாளைக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஷூட் இருக்கு. பிம்பிள் வந்துச்சு முந்தின நாள். சாப்பிட்டீங்களா? இல்ல, ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. தோசா கூட ஐயோ ஒரு நல்ல சர்க்கிள் வரும். ஒரு ப்ரோக்கனான ஒரு வியர்டான ஷேப் வரும். உங்களோட ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்ன சொல்வீங்க? கம்ஃபர்டபுள் அண்ட் கேஷுவல்.